بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد إنما أموالكم وأولادكم فتنة الله جل شانه تعالى உலகத்திலே மனைவி மக்களோடு பொருளாதாரத்தினுடைய வசதிகளோடு வாழ்வாதாரத்தோடு வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு உலகத்தினுடைய வனப்புகளை உலகத்தினுடைய செல்வ செழிப்புகளை மனைவி மக்களோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தார்களும் மனைவி மக்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பொருளாதாரமும் உங்களுக்கான மிகப்பெரிய ஃபித்னாவாக இருக்கிறது. யாரெல்லாம் அவற்றில் வாழ்வாதாரத்தை பெற்றிருக்கக்கூடிய மனைவி மக்களோடு வாழக்கூடிய அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளையை மறுமையினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி வாழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மனைவி மக்களோடு வாழ்வாதாரத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையிலேயும் கூட எந்தவிதமான தடுமாற்றமும் இல்லாமல் அவர்கள் மறுமையை சம்பாதித்துக் கொள்வார்கள். எனவே மனைவி மக்கள் வாழ்வாதாரம் என்பது மிகுந்த எச்சரிக்கையோடு கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையினுடைய நிறைய இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்களிலே மிகப்பெரிய குழப்பம் என்பது பொருளாதாரம்தான். உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் மூலமாகத்தான் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். பொருளாதாரம் எங்கு முன்னிலையிலே வைக்கப்படுகிறதோ, பொருளாதாரம் எங்கே முன்னால் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்திலே எந்த இடத்திலே பொருளாதாரம் அடிப்படையாக மதிக்கப்படுகிறதோ போற்றப்படுகிறதோ அங்கேதான் குழப்பம் வருகிறது. எத்தனையோ நாம் நிர்வாகங்களிலேயும் கூட நாம் பார்க்கிறோம், பள்ளிவாசலில் எந்த விதமான வருமானமும் இல்லாத பள்ளிவாசல்களிலே போட்டி பொறாமைகள் அதெல்லாம் ஏற்படுறதில்லை. அதே நேரத்தில் பள்ளிவாசல்களில் நிர்வாகத்தில் பொருளாதாரம் அதிகமாக அந்த பள்ளிக்கு அந்த இறை இல்லத்திற்கு பொருளாதாரத்தினுடைய வசதிகள் கூடுதலாக இருக்கிற பொழுதுதான் நான் நீ என்பதாக போட்டிகள் அங்கே ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்களை பொருளாதாரத்தை முன்னிட்டுத்தான் நான் பயப்படுகிறேன், அதை கொண்டுதான் அவர்களிடத்திலே குழப்பம் என்பது தலை தூக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பள்ளிவாசல்களுக்கு நிர்வாகம் செய்வதற்கு காசு பணங்கள் இல்லாத பள்ளிவாசல்களில் பெரும்பாலும் போட்டி பொறாமைகள் எல்லாம் ஏற்படுவதில்லை. அதே நேரத்தில் அந்த பள்ளிவாசல்களிலே காசு பணங்கள் அதிகமாக வருமானம் வரக்கூடிய நிர்வாகமாக இருந்தால் அங்கே போட்டி பொறாமைகள் என்பது ஏற்படுகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, பயணத்தோழர்கள் 2 பேர் பயணம் செஞ்சு போகிறாங்க. பயணம் செய்து அவர்கள் நடைபயணமாக செல்லுகிற பொழுது உணவை எடுத்து செல்கிறார்கள். 2 பேர் பயணத்தோழர்களாக செல்லுகிற பொழுது அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த அந்த உணவை சாப்பிடுவதற்காக வேண்டி ஒரு இடத்திலே அமருகிறார்கள். ஒரு இடத்திலே அமருகிற பொழுது இருவர்களும் உணவு பரிமாற்றம் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் 5 ரொட்டி கொண்டு வந்திருக்கிறார், இன்னொருவர் 3 ரொட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஆக 8 ரொட்டியை அவர்கள் இருவர்களும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது மூணாவது ஒரு மனிதர் வருகிறார். மூணாவது ஒரு மனிதர் வந்து அந்த பயணத்தோழர்கள் 2 பேர்களிடத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது நானும் பசியாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உணவு தாருங்கள் என்று கேட்டு மூணாவது நபரும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு 8 தங்க நாணயத்தை அந்த 2 பேரிடத்திலையும் கொடுத்துட்டு அன்பளிப்பாக கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஒருத்தர் 5 ரொட்டி கொண்டு வந்திருக்கிறார், இன்னொருவர் 3 ரொட்டி கொண்டு வந்திருக்கிறார், 8 ரொட்டி. அப்போ 5 ரொட்டி கொண்டு வந்திருந்தவர் சொன்னாராம், 8 தங்க நாணயம் கிடைச்சிருக்குது, நான் 5 ரொட்டி கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் 3 ரொட்டி கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆக எனக்கு 5 தங்க நாணயம் உங்களுக்கு 3 தங்க நாணயம் அப்படின்னு சொன்ன உடனே 3 ரொட்டி கொண்டு வந்தவர் ஏற்றுக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, கொடுத்தவர் 8 தங்க நாணயத்தை கொடுத்துட்டாரு, 4 நாளாக பங்கிட்டுக்குவோம். அப்படிங்கும்போது பொருளாதாரம் எங்கே எப்பொழுது அங்கே வந்ததோ உடனே அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, சண்டை ஏற்படுகிறது. அறிவின் தலைவாசல் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இந்த பஞ்சாயத்து பிரச்சனை போகுது. பிரச்சனை போன உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்களாம், அந்த 3 ரொட்டி கொண்டு வந்தார்ல அவர்கிட்ட சொன்னாங்களாம், அவர் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறாரு, உங்களுக்கு 3 தங்க நாணயம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டியதானே என்பதாக சொன்ன உடனே அவர் சொன்னாராம், எங்களுக்கு மத்தியிலே சமாதானமாக போகிறதா இருந்தால் தான் நாங்கள் போயிருப்போமே, அதெல்லாம் உங்கள்கிட்ட
நாம் இப்படிப்பட்ட இதுக்காக வேண்டி வரல, சமாதானமாக போகிறதுக்காக வேண்டி வரல, நியாயமான தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்டான். அல்லையா ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களா, நியாயமான தீர்ப்புனா உனக்கு ஒரு தங்க நாணயம் தாப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, எங்கே உங்கள் உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள், உங்களுடைய நியாயமான தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அறிவினுடைய தலைவாசல் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், அவர் 5 ரொட்டி கொண்டு வந்தாரு, நீங்கள் 3 ரொட்டி கொண்டு வந்துறீங்க. வந்தவர் எந்த விதமான உணவும் கொண்டு வரல, 3 பேர் சாப்பிட்ருக்கீங்க. ஆக ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டாக போடுங்க. என்னாச்சு? 3 24 24 துண்டுகளில் ஆளுக்கு 8 துண்டு சாப்பிட்ருக்கீங்க. ஆளுக்கு 8 துண்டு சாப்பிட்ருக்கீங்க. இந்த 5 ரொட்டி கொண்டு வந்தவருடைய ரொட்டி துண்டுகள் 15. அவர் எத்தனை சாப்பிட்ருக்கிறாரு? 8 ரொட்டி துண்டை சாப்பிட்ருக்கிறாரு. மிச்சம் என்ன? 7 ரொட்டி துண்டு. 8 15ல் 5 15. அப்போது 8 ரொட்டி துண்டு இவர் சாப்பிட்ருக்கிறார். 7 ரொட்டி துண்டை வந்தவர் சாப்பிட்ருக்கிறார். 3 ரொட்டி துண்டு கொண்டு வந்தவர், அவருடைய ரொட்டி 3 ரொட்டி. 3 ரொட்டியில் 3 ஒவ்வொரு ரொட்டியும் 3 போட்டால் 9. 9 ரொட்டியில் இவரே 8 சாப்பிட்டுட்டார். வந்தவருக்கு 1 தான் கொடுத்துருக்கிறார். சொன்னாங்களா ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவருக்கு 8 தங்க நாணயம், இவருக்கு 7 தங்க நாணயமும் உங்களுக்கு ஒரே ஒரு தங்க நாணயம் தான் நியாயமான தீர்ப்பு என்பதாக சொன்னாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பொருளாதாரம் என்பதை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தினுடைய அலங்காரம் என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உலகத்திலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரமும் உங்களுடைய மனைவி மக்களும் உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தீர்ப்பு சொன்னாங்க, அவருக்கு 3 தங்க நாணயம் என்பதாக அவர் கொடுத்ததை வாங்காத பொழுது பஞ்சாயத்து ஹதரத் அலி அவர்களிடத்திலே போகிறது, அவர் 1 தங்க நாணயத்தை பெறுவதற்கு தகுதியுடையவராக ஆகிறார் என்பதாக நாம் இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரமும் மனைவி மக்களும் நம்மை மிகப்பெரிய குழப்பத்திலும் ஃபித்னாவிலும் ஆழ்த்தக்கூடியவை. எனவே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மிம்பரில் இருக்கிறாங்க. மிம்பரில் இருக்கிற பொழுது அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரில் நின்று அவர்கள் குத்துபா செய்து கொண்டிருக்கிற பொழுது பேரப்பிள்ளை விருதுன்னு வந்துறாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரப்பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டே குத்துபா செய்கிறாங்க. சொன்னாங்க, உங்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கான சோதனைகள், அதிலே நீங்கள் நீந்தி அல்லாஹ் ரசூலுடைய அந்த அல்லாஹ்வினுடைய பிரியத்தை, மறுமையினுடைய வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை நீங்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்திலே சொன்னார்கள். எனவே நாம் உலகத்தினுடைய வனப்புகளை, மனைவி மக்களோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியவை என்பதாக எண்ணி ஏமாந்து விடாமல் அதிலே நீந்தி கொண்டே இருக்கிற பொழுதே நாம் மறுமையினுடைய தயாரிப்பை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளில் இருந்து, குர்ஆனுடைய ஆயத்துகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே வாழக்கூடிய சுகமான பொருளாதாரத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் உலகத்திலே வாழுகின்ற பொழுது உலகத்தினுடைய வனப்புகளில் அலங்காரங்களில் தடுமாறி போய்விடாமல் அதிலேயே நீந்திக் கொண்டே இருக்கிற பொழுது மறுமையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நசீபையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.